நவராத்திரி விழா சக்தி தேவியின் வீரத்தையும் செல்வத்தையும் ஞானத்தையும் போற்ற கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழா 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் 3 நாட்கள் துர்கா தேவியையும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபடுவர். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி மூவரும் சேர்ந்து மகிஷாசுரன் என்னும் அரக்கனை வதம் செய்வதற்காக தவம் புரிந்தனர். துர்க்கையின் 9 அவதாரங்கள் இதோ. சைலபுத்திரி அம்மன். துர்க்கையின் முதல் வடிவம் மலையரசனின் மகள். இவர் உடலில் உள்ள மூலாதான சக்கரத்தின் அதிபதியாவார். இவர் காளையின் மீது அமர்ந்து தலையில் பிறை, கையில் திரிசூலம், மறு கையில் தாமரை இவற்றுடன் காட்சியளிப்பார். பிரம்மச்சாரிணி. நவதுர்க்கை வடிவங்களில் 2வது அம்சம் இவர். இவர் வலது கையில் ஜெபமாலையையும் இடது கையில் கமண்டலத்தையும் ஏந்தியுள்ளார். பிரம்மச்சாரிணி என்றால் புனிதமான மத அறிவை பின்தொடரும் ஒரு பெண்ணை குறிக்கிறது. சந்திரகாண்டா. துர்கா தேவியின் 3வது வடிவம். இவரது பெயருக்கு அரை நிலவை கொண்டவர் என்பது பொருள். மேலும் இவர் அரக்கர்களை அழிப்பதற்காக போர் புரிய தயாராக இருப்பவர். கூஷ்மாண்டா. நவதுர்க்கையின் 4வது வடிவம் ஆவார். பிரபஞ்ச படைப்பிற்கு காரணமானவர் மற்றும் சூரியனின் ஆற்றலை பிற உயிர்களுக்கு பகிர்ந்தளிப்பவர். ஸ்கந்தமாதா. நவதுர்க்கை வடிவங்களில் 5வது வடிவம் ஆவார். ஸ்கந்தா என்றால் கார்த்திகேயன், மாதா என்றால் தாய் என்று பொருள். தாய்மை, அன்பு மற்றும் வலிமையை குறிக்கிறது. சிங்கத்தை வாகனமாக கொண்டவர். இடது கையில் அபய முத்திரையை வைத்திருப்பார். காத்தியாயினி. துர்க்கையின் ஒரு உக்கிர அம்சமாகும். இவள் சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பாள். தீமைக்கும் எதிராக போராடும் ஒரு சக்தியின் வடிவம் அவள். காலராத்திரி. நவராத்திரியின் போது அறியாமை மற்றும் எதிர்மறை சக்திகளை அழிக்க 7வது அவதாரமாக வணங்கப்படுபவர். காலத்தின் வாகனமாகவும் பிரபஞ்சத்தின் அழிவாகவும் இருக்கும் கழுதையின் மீது சவாரி செய்கிறார். மகாகௌரி. மகா என்றால் பெரியது, கௌரி என்றால் வெள்ளை அல்லது அழகானது என்று பொருள். துர்க்கையின் 8வது வடிவம். தூய்மை, அமைதி, ஆன்மீக அருளை கொண்டவர். வெள்ளை காளையுடன் காட்சியளிப்பவர். சித்தி தாத்திரி. சித்தி என்றால் முழுமையான, தாத்திரி என்றால் கொடுப்பவர் என்று பொருள். சனி கிரகத்திற்கும் சிவப்பு நிறத்திற்கும் தொடர்புடையது. மலை அசையாதது, வீரமும் அசையாதது, செல்வம் அசைவுடன் கூடியது. சென்று கொண்டே இருப்பதால் தான் அதற்கு செல்வம் என்று பெயர். கல்வி நீரோட்டம் போல கற்பிக்கப்படுவதால் சென்று கொண்டே இருக்கிறது. கல்வி இல்லாவிட்டால் வீரம் இருந்தும் எந்த பயனும் இல்லை. எனவே கல்வியே பிரதானமானது. உலகில் சிறந்தது கல்வி. அறிவு கண்ணை திறந்திடும் கல்வி, அறியாமை இருளை அகற்றிடும் கல்வி, ஈடில்லா புகழை அளித்திடும் கல்வி, நம் வாழ்வினை செதுக்கிடும் கல்வி. அனைவருக்கும் ஸ்ரீகிருஷ் பள்ளியின் சார்பாக இனிய ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள்.